சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? சிக்கன் பிங்கி ரோஸ்மெரி. அதுக்கு பேன்ல கொஞ்சம் ஆயில், கார்லிக், சிக்கன், அது கூடவே நான் எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ்மெரி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டீங்கன்னா அந்த சிக்கனோட தண்ணி ஃபுல்லாக சுண்டி வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதையும் போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிட்டுருங்க. பாத்திரம் அடி பிடிக்கிற மாதிரி இல்லாத பாத்திரமா எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் வதக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா நான் பீட்ரூட் 2 ஸ்பூன் பீட்ரூட் மட்டும் எடுத்திருக்கேன், துருவி வச்சது. அதை ஆட் பண்ணிட்டு அதை ஒரு கிளறு கிண்டிட்டு அது கூடவே வந்து சீரகத்தூள் அண்ட் பிளாக் பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டு திரும்ப கிளறிட்டு அதை அப்படியே உரமா வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் மெயின் இதுவே பிளேட்கான டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். அதில் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம் வரல, செகண்ட் அட்டம் தான் ஒழுங்காக வந்தது. நீங்களும் இதே மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை எடுத்து இங்கே வச்சேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லாக அந்த மாதிரி இருந்தது. சரி, ஒயிட் எள்ளு இருந்தது, அதை மேலே தூவி விட்டப்போ கொஞ்சம் பார்க்க ஓகே. இதுக்கப்புறம் ஆனியன் வச்சேன். அந்த வீடியோ நான் போட மறந்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.